அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மும்பை தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் 120 நாடுகளின் இந்திய தூதர்கள் பங்கு கொள்ளும் 2 நாள் ஆலோசனை கூட்டம் இன்று டெல்லியில் துவங்கியது. மாநிலங்களவையில் திங்கட்கிழமை கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் பல்லம் ராஜ் அவர்கள், பாதுகாப்பு ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கான மொத்த முதலீட்டு நிதியில் 80% அரசு அளிக்கும் என மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் கூறியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தீவிரவாதத்தின் தற்போதைய நிலைகள் குறித்து ஆராய்வதற்காக அமெரிக்க இந்திய தூதர் திரு டேவிட் சி முல்ஃபோர்ட் அவர்கள் இந்திய உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களை டெல்லியில் சந்தித்து இரு நாடுகளின் தகவல்களை பரிமாறிக்கொண்டதாக தகவல்கள் வருகின்றன. ராஜ்யசபாவில் அமளியின் காரணமாக 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. முதலில் மத்திய சிறுபான்மை நலத்துறை இணையமைச்சர் திரு அந்திரே அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு LIC சட்டத்திருத்த சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரிகள், அதிமுக ஆகியோர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. காசியாபாத் ஊழியர் வைப்பு நிதி PF முறைகேட்டில் தொடர்புடைய 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இம்முறைகேட்டில் மத்திய புலனாய்வு அமைப்பான CBI சுதந்திரமாக விசாரணை நடத்த இந்நீதிபதிகள் இடமாற்றம் அவசியம் என கருதுவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அலகாபாத் உயர்மன்ற நீதிபதிகள் சுஷில் ஹர்கோலி, தருண் அகர்வால் மிஸ்ரா மற்றும் உத்தரகாண்ட் நீதிபதி ராவத் ஆகியோர் தொடர்ந்து அதே மாநிலங்களில் பணியாற்றுவது நேர்மையான விசாரணையை பாதிக்கும் என தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்ததாக டெல்லியில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் வங்கதேச போலீசார் சக்தி வாய்ந்த 3 வெடிகுண்டுகளை கண்டுபிடித்திருப்பதாகவும் அவற்றை செயலிழக்க செய்ததாகவும் பங்களாதேஷிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் ஒரு மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் திருமங்கலம் தொகுதியில் திரு மு.க. அழகிரி அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடை உத்தரவு செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று திமுக மத்திய அமைச்சர் திரு TR பாலு தலைமையில் ஒரு குழு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மற்றொரு மனுவை கொடுத்திருக்கிறது. அதில் ஜெயலலிதா தான் முதல் நபராக தடை செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக பொருளாதாரத்திற்கு 2009ஆம் ஆண்டு மோசமாக இருக்கும் என்று IMF எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2009ஆம் ஆண்டு உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிஜமாகவே ஒரு மோசமான ஆண்டாக அமையும் என்ற சர்வதேச நிதியமான IMF தலைவர் டெமினிக் கூறியிருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதிக பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும், அமெரிக்கா இந்தியாவிற்கு தடை விதித்த காலகட்டங்களிலே இந்தியாவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், அதற்கு காரணம் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே இந்தியாவில் கிடைத்து விடுவதால் நாம் இறக்குமதியை நம்பி இல்லை என்பதாலும் இந்த பொருளாதார மாற்றங்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படாது என்று கூறியிருக்கிறார்கள். ஜவ்வாது மலையில் நள்ளிரவில் சந்தன மரத்தை வெட்டி லாரியில் கடத்திய கும்பலை பிடிக்க முயன்ற போது சினிமா பாணியில் வன அதிகாரிகள் மீது துப்பாக்கியால் சுட்டு
தப்பி சென்று விட்டதாக திருவண்ணாமலையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் மீண்டும் சந்தனக்கட்ட வீரப்பன் போல் ஒரு கூட்டம் உருவாகிறதோ என்ற அச்சம் மக்களிடையே நிலவுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து கொடுத்ததில் ஒரு சில குழந்தைகள் உயிரிழந்ததால் சொட்டு மருந்து கொடுத்த அனைத்து குழந்தைகளின் பெற்றோர்களும் பீதியடைந்து தங்களுடைய குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறதாக தமிழகத்தில் இருந்து அனைத்து பகுதியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேலம் அங்கம்மாள் காலனியில் வசித்து வந்தவர்களின் நிலங்களை பறிக்க முயன்றதாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகத்திற்கும் தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மது விலக்கை அமல்படுத்த கோரி முதல்வர் கருணாநிதியை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான குழு இன்று சந்தித்து வலியுறுத்தியதாக சென்னையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெல்லையில் நடந்த சமத்துவ மக்கள் கட்சி பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய துணைவியார் திரு ராதிகா அவர்களை துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக புகழ்பெற்ற பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் நுரையீரல் பாதிக்கப்பட்ட நிலையில் லண்டன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்றும் அங்கு அவர் உயிருக்கு போராடி வருவதாக லண்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாலியில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட கடும் மோதலில் 25 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மொகாலியில் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் 2வது இன்னிங்ஸில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்கள் எடுத்துள்ளது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் இந்தியா 453 ரன்களும் இங்கிலாந்து 302 ரன்களும் எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 22 டிசம்பர் 2008க்கான வானிலை சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. வங்கக்கடலில் மேகமூட்டங்கள் தென்படுவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.